வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் மகரம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் குறிப்பிடக்கூடிய இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிஞ்சிருச்சா முடியலையா அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா ஒரு சிலர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் இன்னமும் இருக்குது, 7.5 சனி இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதை தான் சார் நம்புறது? ஆனால் உங்களுடைய கஷ்டம் மட்டும் ஆனால் இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்றது நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஸோ அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்ற ஒரு வக்கரமான சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்ற ஒரு செவ்வாயும் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஒருவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கார், அதோட வக்கரம் பெற்ற ஒரு சனி இருக்கார். அப்போது குடும்பத்தில் ஒருவித என்ன ஒரு வருமானம் பொருளாதாரம் வந்தாலும் அந்த பொருளாதாரத்தை காட்டிலும் ஒரு விரயமும் செலவும் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா குடும்ப உறவுகளில் யாருக்காச்சும் ஒரு வைத்திய செலவு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனக்கசப்பு, ஒரு வீண் வாதங்கள் வாக்குவாதங்கள் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா இந்த 2ஆம் இடம் அப்படின்றது உங்கள் பேச்சை குறிக்கக்கூடிய இடம். ஸோ ஒருத்தருடைய பேச்சால் ஒருத்தருடைய மனசை காயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். அது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எங்கேயோ வாங்கி போட்ட ஒரு இடத்தால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ சொத்துக்கள் ரீதியான வில்லங்கங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கேதுவோட சேர்க்கை பெற்று 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால தாயாருக்கு ஒரு மருத்துவ செலவுகளுக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. புதிய வண்டி வாகனங்கள் வேணால் வாங்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்று இருக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் பழைய வண்டி வாங்குறது அப்படின்றது ஒரு பிரச்சனைக்குரிய வண்டி, அடிக்கடி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வண்டி வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அத்தியாவசியம் இருந்தால் மட்டும் புது வண்டி வாகனங்கள் வாங்குங்க. இல்லை அப்படின்னா சில காலங்கள் தள்ளி போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குறதும் கொஞ்சம் சில காலம் தள்ளி போடுங்க. இந்த ஆண்டில் நீங்கள் தாராளமாக சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்கக்கூடிய காரணத்தினால் தாராளமாக இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் சொத்துக்கள் அப்படின்றது வாங்கலாம். ஆனால் தற்கால சூழ்நிலை அப்படின்றது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது அப்படின்ற கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால பிரச்சனைக்குரிய சொத்துக்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சொத்துக்களை வாங்கிறது அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போடுங்க. வீடு கட்டுறது அப்படின்றப்போ தாராளமாக நீங்கள் வீடு கட்டுங்க. அதே மாதிரி ஸ்டாப் ஆகி நின்ன வீடு கூட அமையும். இல்லை புதுசாக ஒரு எக்ஸ்டன் ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தாராளமாக எந்த வேலைகளாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி புதுசாக திருமணத்திற்கு வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல சூரியன் குரு கிரகச்சேர்க்கை இருக்கிறதும், 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது அப்படின்ற கிரகச்சேர்க்கை இருக்கிறதும் ஒருவித திருமண வாழ்க்கைக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். 2வது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இல்லை. ஆனால் ஒரு சப்போர்ட்டடான நிலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன்
உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இது திருமணத்திற்கு கொஞ்சம் ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணும். ஆனால் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவீங்க. உங்கள் கஷ்டங்களில் உங்கள் லைஃப் பார்ட்னர் நிச்சயமாக பங்கெடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டங்களோட போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களை நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் கல்வி அப்படின்னு வர்றப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தால் மன ரீதியாக ஒரு வித ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சிலர். ஸோ அதனால் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குறைச்சிக்கோங்க. ஸோ படிப்பில் கவனம் செலுத்துங்க. படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கான ஏற்ற ஒரு வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் குரு கிரகச்சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஏற்ற ஒரு தொழில் வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் மூலியமாக சரி இந்த இடத்துல ஒரு ஜாப் இருக்குது, அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, ஸோ போய் பாரு உனக்கு செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழில் அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிறப்பாக இல்லை. நிர்வாகம் அப்படின்றது உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியான ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது கொஞ்சம் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல புதன் ஒரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால தொழில் அப்படின்றது ஒரு ஏற்ற இறக்கமானதாக இருக்கும். ஸோ நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு ஸோ தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மகர ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இதில் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு வரப்போ உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் ஏற்ற இடத்துல கடன் அப்படின்றது கிடைக்கும். தொழில் ரீதியான கடன்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது திருவோண நட்சத்திரம் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. ஸோ நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி வைங்க. இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பான ஒரு நிலை இல்லை. அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2ஆம் பாதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வரப்போ கொஞ்சம் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை சகோதரர்களோட ஒரு முன்விரோதம் பகை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சகோதரர்கள் விஷயத்துலையும் கொஞ்சம் பேச்சில் கவனம் ஏற்படுத்திக்கிங்க. அடுத்ததாக சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பதிவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்தவங்க, மே மாதம் 10, 11, 12ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, ஜூலை மாதம் 12, 13, 14 தேதிகளில் பிறந்தவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14, 15 தேதிகளில் பிறந்தவங்க, நவம்பர் மாதம் 12, 13, 14. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்கோபம் பிடிவாதத்தால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு கடன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், மனம் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வண்டி வாகனங்களில் விபத்துகள்னால பிரச்சனை ஏற்படலாம். ஸோ ஒரு அறுவை சிகிச்சையினால் ஏற்பட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து உங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்து பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.